Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. 180 தொகுதிகளுடைய முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கு. இது எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல களச்சூழ்நிலை யாராலும் கணிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய பேச்சு வேறு, தேர்தலுக்கு முந்தைய பிறகு உள்ள பேச்சு வேறு. பெரிய பெரிய கட்சி தலைவருக்கு அந்த சூழ்நிலை இருந்தது. எல்லோரும் திணறினார்கள். ஆகவே அந்த சூழ்நிலை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ கணிக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த சூழ்நிலை இப்படியே தொடர்ந்து விடுமா, அல்லது கணிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால திமுக மீண்டும் முன்னுக்கு வருமா என்ற ஒரு நிலைப்பாடை நம்மால் பார்க்க முடிகிறது. ஓகே சார், இப்போ அதிமுகவினுடைய இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க 39 தொகுதிகள்னு பார்க்கும்போது அவங்க வலுவாக இருக்கிற பல தொகுதிகளில் அங்கே தாவேகா லீடிங்கில் இருக்கிறத பார்க்க முடியுது. கோவை வடக்கு மாதிரியான இடங்களில் தாவேகா லீடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடைய வீழ்ச்சி தான் தாவேகாவுடைய வளர்ச்சியே. அதிமுக தன்னுடைய நிலையை சரியான தலைமை இல்லை, சரியான கூட்டணி இல்லை என்ற நிலையில தன்னை தாழ்த்தி கொண்டது. அந்த வீழ்ச்சி தாவேகா போன்ற கட்சி வருகைக்கு சாதகம் அமைந்து விட்டது. தமிழ்நாட்டில் பொருந்தாத கூட்டணி அதிமுகவுக்கு, நிலையில்லாத தலைமை அதிமுகவிற்கு, இதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அந்த சூழ்நிலையில தான் போன தேர்தல் 2021 அதிமுக பாஜக கூட்டணியால் தோல்வியை தழுவியது. அதே சூழ்நிலையில் இன்று தன்னை இழந்து கொண்டிருக்கிறது. இந்த அமர்வில் நம்மோட புதுசாக இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்தும் எழுத்தாளர் ராம்கியும் இணைகிறாங்க. வணக்கம் சார். ராம்கி சார், ட்ரெண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் முடியட்டும், கொஞ்சம் வரட்டும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய தொகுதிகளுக்கு வரணும். இன்னும் அடுத்த 2-3 ரவுண்டு இருக்குது. எப்படி இன்னும் 1 ஹவர் கழிச்சு தான் ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்து தான் திமுக அண்ட் தாவேகா ரெண்டுமே லீடிங் இருக்கும். தபால் வாட்டுக்குமா அவங்களுக்கு அந்த அதிக அவேர்னஸ் இருந்திருக்கு. அதனால் ரொம்ப டெடிக்கேட்டட் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, திமுகவுக்கு போடவே வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தபால் வாக்குகளில் அரசு உடைய இவங்க மாதிரி அவங்கெல்லாம் கண்டிப்பாக திமுக போடுவாங்க. அதேமாரி டெடிக்கேட்டட் ஓட்ஸுங்கிறது தாவேகாவுக்கும் அதிகம். அதனால் இவங்க 2 பேரும் ஒரு லீடிங்கில் இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நிச்சயமாக இவிஎம் ஓப்பன் பண்ணி அதை பார்த்த பிறகு தான் நம்ம கொஞ்சம் ஒரு ட்ரெண்டை பிடிக்கும். ஸோ நீங்கள் இன்னும் இவிஎம் ஓப்பன் பண்ணலன்றீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இப்போ மோஸ்ட்லி இப்போ இந்தமாரி டைமில் உங்களுக்கு முக்கியமாக தபால் வாக்குகளில் தான் கொஞ்சம் பிரதானமான ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஸோ அதனால் ஈவன் தோ இப்போ இவிஎம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட நமக்கு இன்னும் இப்போ மணி 9:15. ஸோ இன்னும் ஒரு 10 மணி தாண்டி தான் உங்களுக்கு ஒரு ஏலியர் ஒரு ட்ரெண்டை நம்மளால் பார்த்து சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அர்ஜுன் சம்பத் சார், தபால் வாக்குகளில் பரவலாக திமுக மற்றும் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். ஏடிஎம்கே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகள் முழுமையாக அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க தான் தபாலிலே வாக்களிப்பவர்கள். அரசு ஊழியர்களில் பெரும்பாலோர் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிரான பல போராட்டங்களை நடத்தினார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நர்ஸுக இவங்கெல்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனாலும் அரசு ஊழியர்கள் மத்தியிலே தபால் வாக்கிலே திமுக முன்னிலை பெற்றிருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. அதற்கு காரணம் ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள் தொடர்ந்து மறைமுகமாக எப்பொழுதுமே திமுகவினுடைய பின்னணியிலே இயங்கக்கூடிய அமைப்பு ஜாக்டோ ஜியோ. பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் பெருவாரியாக இடம்பெற்றிருப்பவர்கள் இந்த திராவிட மற்றும் கம்யூனிச சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள். அதனால் தபால் ஓட்டில் திமுக முன்னால் வந்திருக்கு, தாவேகா முன்னால் வந்திருக்கிறதும் ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்குது. சார், இப்போது அரசு ஊழியர்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸை விட்டு ஒரு புது பார்ட்டிக்கு பின்னாடி போகிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னு தானே அர்த்தம். சார், ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களுக்கான அமைப்புகள் பலதுலேயுமே கிறிஸ்துவ மிஷனரியுடைய ஊடுருவல் நிறையா இருக்குதுங்க. அதனால் இயல்பு தான் எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும் என்கிற வேட்கை அவங்ககிட்ட தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஜோசப் விஜய்க்கு அவங்க தபால் வாக்குகளில் அரசு ஊழியர்கள், கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பது தான். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பல சேவை அமைப்புகளை நடத்தி கொண்டிருப்பது பார்த்திங்கன்னா மிஷனரிகள் தான். ஸோ கிறிஸ்தவ மிஷனரியுடைய தாக்கம் தான் இன்றைக்கி ஜோசப் விஜய் அவர்களுக்கு அதில் அதுவும் அவர் இந்த கடைசியாக போய் சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு அது ஒரு பெரிய இது பண்ணார் இல்லைங்களா, அது வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே பண்ணிட்டார். இப்போ வாக்குப்பதிவுக்கு அப்புறம் நாங்கள் எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அவர் போக வர இருக்கார். ஆகவே அரசு ஊழியர்கள் மத்தியில் கிரிப்டோ கிறிஸ்தவருடைய தாக்கம் நிறைய இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் அது திமுகவுக்கான முன்னிலையாக இருக்கலாம், அதே மாதிரி தாவேகாவுக்கான முன்னிலையாகவும் அப்படி தான் நான் கருத்திலே கொள்ளுகிறேன். இல்லை, இப்போது இந்த தேர்தல் இது விஷயங்கள் தொடங்கினதுலேருந்தே பாஜக சொன்ன ஒரு விஷயம், தேர்தலுக்கு பின்னாடி விஜய் எங்கள் கூட கூட்டணி வச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போகிற ட்ரெண்ட் படி பார்க்கும்போது இதில் ஏதோ ஒன்று நடக்கணும். அப்படியே ஒன்று இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை.
ஏனென்று சொன்னால் தாவேக்கா அவங்களுடைய கொள்கை பிரகடனமாக இருக்கலாம், அவங்களுடைய அந்த அணுகுமுறைகள் இதெல்லாமே பிஜேபியினுடைய கலாச்சாரத்திற்கு மாறுபட்டது. அவங்க வந்து தமிழகத்தில் இன்னும் சொல்லப்போனால் நான் நீண்ட காலமாக சொல்லி வருகிறேன், துவக்கத்திலிருந்தே சொல்லி வருகிறேன், தாவேக்கா என்பது திமுகவினுடைய ஒரு டூல் கிட்டாக தான் இங்கே செயல்படுகிறார்கள். திமுக கடந்த தேர்தலிலே எப்படி மக்கள் நீதி மையத்தை ஒரு டூல் கிட்டாக வைத்திருந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்ததோ, அதே போல திமுகவினுடைய பி டீம் கூட இல்லை, ஏ டீம் நேரடியாகவே அவங்க ஜனநேசன் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய அந்த உரிமையே கூட சன் டிவிக்கு தான் விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, ஜீ தமிழுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஜீ தமிழுக்கு கொடுத்துருக்காங்களா? சரி, அப்படின்னா தவறு இருந்தேன் எனக்கு செய்தி. நான் வந்து சன் தொலைக்காட்சி வாங்கியிருக்காங்கன்னு அந்த மாதிரி செய்தி இருந்தது. பல இடங்கள்ல இவர் மேல கரூர் நெரிசல் சாவுகளுக்கு திமுக தைரியமா நடவடிக்கை எடுக்கலையே, ஆட விட்டு தானே வேடிக்கை பார்த்தாங்க. அதனால தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால நிச்சயமாக இந்த தபால் ஓட்டுக்களில் முன்னிலை வகித்தாலும் வரக்கூடிய ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் அவங்க பிஜேபியோட, நீங்க கேட்ட கேள்வி அந்த பிஜேபியோட தாவேக்கா வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக. ஒரு ஹங் அசெம்பிளி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஹங் அசெம்பிளி வந்து பார்ப்போம், இன்னொரு 1 ஹவரில் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் வந்து ப்ரிடிக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான தேர்தல், நம்ம கணிக்க முடியாத தேர்தல் தான். ஆக்சுவலாக நான் ஐயா அர்ஜுன் சம்பந்த் கருத்தோட நான் உடன்படுறேன். அவர் சொன்ன 2 விஷயங்கள்லையும் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் காரணங்கள் தான் வேறு. பாஜகவுடன் தாவேக்கா கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது அமித்ஷா அவர்களே அறிவிச்சார். அவங்க கூட எங்கள் கூட கூட்டணி சேர்ந்தால் எங்களுடைய ஆதார வாக்கு வங்கி பாதிக்கப்படும். ஸோ அவங்க ரொம்ப காஷியஸாக இருக்காங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான காரணங்கள் வேறு. ரெண்டாவது இன்னொரு காரணங்கள் சொல்லும்போது நிச்சயமாக வந்து தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணி வருவதற்கு அனைத்து வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி தாவேக்கா வெற்றி முகத்தில் இருந்தாலும் இறங்கு முகத்தில் இருந்தாலும் நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இயல்பான கூட்டணி, அந்த உருவாகாத கூட்டணி இன்னைக்கு. ஆக்சுவலாக 2 தரப்புமே நான் பேசிட்டு இருக்கேன், 2 தரப்புமே ரொம்ப ஏங்குறாங்க. ஆக்சுவலாக தாவேக்கா தரப்பு என்ன சொல்றாங்க, ஒரு வேளை காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டிருந்தா நமக்கு ஒரு வெற்றி முகம் கிடைச்சிருக்கேன்னு. காங்கிரஸ் பக்கமும் அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஸோ அதனால இது இயல்பான கூட்டணி. நிச்சயமாக இன்று இல்லைனாலும் நாளை இல்லைனாலும் நாளை மறுநாள் நிச்சயமாக நடக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால காங்கிரஸ் கூட கூட்டு சேருவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்போ காங்கிரஸ் கூட கூட்டு சேருவது அப்படின்னா அப்போ திமுகவுடன் எப்படி வந்து இணைந்து செயல்பட முடியும்? திமுக கூட்டணி எப்படி இடம்பெற முடியும்? ஏன்னா தொடர்ந்து வந்து விஜயுடைய அரசியலே வந்து கடுமையான திமுக எதிர்ப்பை முன்வைத்துதான். அப்படிங்கும்போது அந்த கூட்டணியில் மாறுதலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம் எப்படி, அதாவது வெற்றியை பொறுத்து தான். என்றைக்குமே வெற்றி வந்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து அது மாற்றங்கள் வராது. ஸோ தோல்வின்னு வரும்போது தான் எல்லா கட்சிகளுமே வந்து அதை வந்து ரீகன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பொறுத்து இருந்து தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நிஜம் சார், அது ஒரு கருத்து கணிப்புக்குள் வராத அளவுக்கு நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு சூழ்நிலை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்த்த பார்வை வேறு, இப்போது நாம் பார்க்கக்கூடிய பார்வை வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு பிறகு களமாறுதலை சூழ்நிலை மாறினாலும் கூட இந்த சூழ்நிலையை நாம் மறுப்பதற்கு இல்லை. இப்போ உள்ள சூழ்நிலை ஒத்துக்கு தான் வேணும். 2 சுற்றோ 3 சுற்றோ அல்லது பொட்டி திறந்த இவிஎம் திறந்தாச்சோ இல்லை, அரசு ஊழியர்கள் படித்தவர்கள் சினிமாக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவர் ஆதரிக்க மாட்டாங்க என்ற நிலையை தாண்டி சென்னையில் 16க்கும் 16 என்ற நிலையிலே அவர்கள் லீட் எடுக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமாக அவர் வந்து அடுத்து குறைஞ்சாலும் சரிதான். இந்த நேரத்துக்கான வெற்றி அவருடையதுதான். இதை குறைத்து மதிப்பிட முடியாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அவர் வெளியே வர வேண்டும், நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும், அதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு மக்களுக்கான ஆட்சியை தருவதற்கு முன்வர வேண்டும். ஏஜென்சி மூலியமாகவோ அல்லது புரோக்கர்கள் மூலியமாகவோ அவர் ஆட்சி அமைக்க முற்படக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அமையும். தான் மக்களை சந்திப்பவராகவும் கட்சிக்காரை சந்திப்பவராகவும் மாவட்ட செயலாளர்கள் யார் என்பதை, கிளை செயலாளர்கள் யார் என்பதை தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும். தெற்கு மண்டலத்தினுடைய முடிவுகள் வந்து நமக்கு வர தொடங்கி இருக்கு. தென் மண்டலத்தில் வந்து திமுக தாவேகாவிற்கு அடுத்து வந்து அதிமுக இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அதிமுகவிற்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தது வந்து தென்மண்டலம். அதிமுக பலமுறை ஆட்சி அமைச்சதற்கும் அவங்க வலுவான ஒரு இது உருவானதுக்குமே வந்து தென்மண்டலம் காரணமா இருந்தது. நம்ம அடுத்து பார்த்தோம்னா 2024 தென்மண்டலத்தில் வந்து பல தொகுதிகளில் அவங்க வந்து டெபாசிட்டை வந்து இழந்திருந்தாங்க. ராமநாதபுரம், திருநெல்வேலிங்கெல்லாம் வந்து டெபாசிட் இழந்திருந்தாங்க. அந்த தென்மண்டலத்தில் அந்த சர்க்கிள் இருந்து அதிமுக மீளன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, எனக்கு இன்றைய தேர்தலையும் சரி, சென்ற 2024 தேர்தலையும் சரி, தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றமோ ஒரு எழுச்சியோ புரட்சியோ இல்லை. நீங்கள் அது வாக்குப்பதிவில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நேற்று ரிலீஸ் ஆன அந்த அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண அந்த ஓட்டர் டர்ன் அவுட் பாருங்கள்,
பெரும்பாலான 80% குறைவான ஓட்டர் டர்ன் அவுட் ஆன எல்லா தொகுதிகளுமே தென் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.